நம்முடைய பெரும்பாவலன் பாட்டன் பாரதியுடைய பிறந்த நாளில் பாரதி கண்ட வந்தே மாதரம் என்ற நிகழ்வினை விஜில் அமைப்பினர் பெருமையோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருமக்களே, என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற எனது அன்பு சொந்தங்களே, இந்த நிகழ்வினை அழகுற நெறியாள்கை செய்கிற என் அன்பிற்கினிய ராகவேந்திரர் அவர்களே, நிகழ்வில் வரவேற்புரை வழங்கிய மதிப்பிற்குரிய பட்டய கணக்காளர் கிருஷ்ணன் அவர்களே, முன்பாக கவியுரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற அன்பிற்கினிய தம்பி வைரபாரதி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நம்முடைய வைரபாரதி அவர்கள் நம் பாட்டன் பாரதி அவர்களுக்கு கொல்லு பேரன் என்றால், நான் அவனுடைய சொல்லு பேரன் என்பதில் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். இந்த நிகழ்வில் பங்கேற்று பேசவில்லை என்றால், இந்த நாளில் வேறு எங்கோ ஒரு இடத்தில் ஒரு கூட்டத்தை போட்டு பாரதியினுடைய புகழை நாங்கள் பாடிக்கொண்டிருப்போம். நன்றால் பாரதியை பேசாது மறைத்து நிராகரிக்கிறவர்களை நாங்கள் நிராகரிப்போம். ஏனென்றால் அங்கு என்னுடைய தமிழ் நிராகரிக்கப்படுகிறது. பாரதி நிராகரிக்கப்படுகிற இடத்தில் என் தமிழ் நிராகரிக்கப்படுகிறது, என் தாய் நிராகரிக்கப்படுகிறார். எங்கள் பாரதி தமிழை போற்றுகிறவருக்கு சிவனாகவும் தமிழை தூற்றுகிறவருக்கு யமனாகவும் இருந்தவன். அதனால் நாங்கள் தமிழை போற்றுகிறவர்களுக்கு சிவனாகவும், தமிழை புகழ்கிறவனுக்கு சிவனாகவும், தமிழை இகழ்கிறவனுக்கு எப்போதும் யமனாகவும் இருக்கும். மதிப்புமிக்க பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் பங்கேற்க என்னை அழைத்த என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் அன்பு செல்வன், என்னுடைய போற்றுதற்கு வணக்கத்திற்குரிய பெருந்தகை ஐயா அர்ஜுனமூர்த்தி போன்றவர்கள் என்னை கேட்டாங்க, நீங்க விஜில் பாரதியை பேசுறதுனா பாகிஸ்தான்ல கூட பேசுவேன், ஏன்னா எனக்கு பயம்ங்கிறது பரம்பரைக்கே கிடையாது. அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் இருக்கான் பாரதி, அதனால அது ஒன்றும் கிடையாது எங்களுக்கு. இது பாரதியை பேசுறதுன்னா, ஒன்றை என் உயிருக்கினியவர்கள், பேரன்புமிக்க எனது பெற்றோர்கள், என்னிலும் இளைய என் தங்கைகள் தம்பிகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதி என்பவன் ஒரு பாட்டுக்காரன் அல்ல, அவன் பறந்து விரிந்த இந்த நாட்டுக்காரன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். பாரதி மேலே தம்பி வைரபாரதி எனக்கு ஒரு காதல் அப்படிங்கிறாரு. காதல்லாம் கிடையாது, ஒரு பற்று. பற்றுன்னா இப்படி பரம்பரை பற்று. ஏன் பாரதி மேல அளவ கடந்த ஒரு ஈடுபாடு, ஒரு பக்தி. அது பல்வேறு சொற்கள்ல நீங்க சொல்லிட்டே போகலாம். ஆனால் எங்களுக்கு இருப்பது பாரதி மேல ஒரு வெறி. அது எனக்கு இருக்கிறது அடங்கா பெரும் வெறி.
1916 ஏப்ரல் 3 அவன் நடத்தி கொண்டிருந்த சுதேசி மித்திரன் பத்திரிகையிலே எழுதுகிறான், ஒரு செய்தியை பதிவு செய்கிறான். இந்த நிமிஷத்தில் தமிழர்களின் அறிவு கீர்த்தி உலகமெல்லாம் போய் சேரவில்லை, நான் அறிவேன். போன நிமிஷத்தில் இருந்து அது தமிழ், அதனுடைய அறிவொளி மங்கி இருப்பதை நான் அறிவேன். போன நிமிஷம் போய் தொலையட்டும், இந்த நிமிஷம் நிச்சயம் இல்லை, அது சத்தியம் இல்லை. ஆனால் நாளை சத்தியம், நாளை பொழுது சத்தியம். உலகமெல்லாம் தமிழின் அறிவு ஒளி பரவும் வகை நான் செய்வேன், கொண்டு போய் சேர்ப்பேன். தமிழின் பெருமையை உலகம் முழுதும் கொண்டு போய் சேர்ப்பேன். அப்படி இல்லைனால் என் பேரை மாத்தி வைங்கடாங்கிற. இப்ப நான் என்ன செய்யணும்? அந்த பாரதியின் பேரனாக நான் என்ன செய்யணும்? பாரதி உன் பேரை உலகம் முழுமை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். பாரதி யார் என்று உலகம் முறை சேர்ப்பேன். இல்லைன்னா என்ன ஆகும்? நான் தமிழனாக பிறந்த பிறவி பிழையாயிரும், என் பிறவி பயனற்று போயிடும். நான் தமிழனாக பிறந்தது தவறு என்று வரலாறு பதிவு செஞ்சிடும். இப்ப இந்த விழாவில் பாரதியை பத்தி பேசுறோம். வந்திருக்கிற உங்களை விட கேட்க ஆர்வமா இருக்கிற நாற்காலியின் எண்ணிக்கை அதிகமா இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான் அவர் திறார் பாருங்க, அவ்வளவுதான் தமிழ. பாரதிங்கிறத படத்தில் நடிகல் இல்ல, பிரச்சனை தானே. அவன் நினைப்பான், இந்த பதறுகளுக்காடா நம்ம போராடி சுதந்திரம் பெற்று கொடுத்தோம், ஏண்டா அப்படி நினைச்சிருப்பான். நீங்க பாரதியை இங்கே பேசிய தம்பி ஒரு யோகி ஞானி ஞானம்லாம் சொன்ன பாரதி எப்படின்னா, நீங்க அன்பிற்குரிய பெருமக்களே, ஒன்றை அறிவது அறிவு. தான் அறிந்த ஒன்றை எவ்விடத்தில் எந்த நேரத்தில் எப்படி பொருத்தி பேசுவது என்பதை உணர்த்துவது ஞானம். அதை உணர்ந்தவன் பாரதி. பாரதி ஒரு கவிஞன் அல்ல, மகா கவிஞன். ஏன் மகா கவிஞன்? காலம் உருவாக்கியவன் கவிஞன், காலத்தை உருவாக்கியவன் மகா கவிஞன். நீங்கள் பாரதியை கூறுகிறா அப்படி ஒவ்வொன்னா பாத்தீங்கன்னா, அவன் சித்தன்னு சொல்லுங்க, யோகின்னு சொல்லுங்க, ஞானின்னு சொல்லுங்க, அவனை தீர்க்கதரிசின்னு சொல்லுங்க, கால கணிதன்னு சொல்லுங்க, அல்லது அவனை அவதாரம் என்றே சொல்லுங்க. எப்படி பார்த்தாலும் அத்தனைக்கும் உலகத்தில் ஒருவன் பாரதி. உலக மானுடர்களில் நாம் ஒருவன், பாரதி ஒருவன். அவன், அந்த ஒருவனுக்கு அர்த்தம் வேறு, அந்த ஒருவனுக்கு அர்த்தம் வேறு. நீங்க இப்ப இங்க பேசிய தம்பி எல்லாம் குறிப்பிட்டாங்க எல்லாரும். இந்த வந்தே மாதரம், ஆடுவோமே பல்லு பாடுவோமே, அதுக்கு முன்னாடி ஐயா தொகுத்து வழங்கிய ஐயா பேர் என்னது, இல்ல இங்க முன்னாடி பேசிட்டு போனாங்களே, வினாடி வினா பாலாஜி ஐயா கூட சொன்னாங்க. அதுல காட்டினாங்க. அதுல என்ன நீங்க கவனிக்கணும், பாரதி நாடு சுதந்திரம் அடையல, நாடு சுதந்திரம் அடையல. அவன் 21 இறந்துடுறான், 47 தான் விடுதலை அடையுது நாடு. ஆனால் அவன் அதற்கு முன்பு அடைஞ்சிடறான். ஏடா போராடிட்டு இருக்கோம், அது அடையுமா அடையாதா, அதுவா இதுவா, அதெல்லாம் கிடையாது, அடையுது. ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சொல்றான். எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பதை ஆச்சுங்கிறான். அவன் முடிவு பண்ணிட்டான், சுதந்திரம் அடையல, அவ அடைஞ்சிட்டான். அதான் கால கணிதம், அவ தீர்க்கதரிசி, அவ அடைஞ்சிடறான். நீங்க அதுக்கப்புறம் 26 வருஷம் அடையிற அவன் அடைகிறான். அவனுக்கு தெரியுது அடைதா, என் நாடு அடையுதுங்கிற. மாநிலம் நீ பிரிக்கல, மாநிலம் பிரிக்கல. அதுக்கப்புறம் பல காலங்களுக்கு அப்புறம் தான் மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்படுது. அவன் பிரிக்கிறான். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்ன அவன் பிரிச்சிடறான்.
இது தமிழ்நாடு, அது கேரளா, அது ஆந்திரா, அது மகாராஷ்டிரா, அது பீகார், இது குஜராத், அவன் பிரிச்சுதான். இதெல்லாம் ஒருத்தன். அதனால வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம பேசுறதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க பைத்தியக்கார பையன். நமக்கு முன்னாடி பெரிய பைத்தியம் நம்ம பாட்டேன். அவன் பேசிருந்திருக்கான். இதாண்டா நடக்கும்னு அவன் தீர்க்க. அதான் சொல்றான், கால கணிதம் கணிக்கிறான். அதனாலதான் அவன் காலத்தை உருவாக்கிய கவிஞன், மகா கவிஞன். ஞானத்தில் பாடுறான், இதுதாண்டா நடக்கும், பாடுறான் நடக்குது அப்படின்னா வியந்து போய் நீ ஏடா ஒருத்த இப்படி இறைவனா 90-95 வயசுலாம் வாழ்றான். அவன் 39 வயசுலயே முடித்திடுறான் வாழ்க்கைய. என்னை கேட்பாங்க, பாரதிக்கு டிசம்பர் 11 தான் பிறந்த நாள். இல்லை, உலகில் வாழ்கிற உலகெங்கும் பரவி வாழ்கிற தமிழ் மக்கள் ஒவ்வொரு நாளும் தன் நாவில் இருந்து நாவையசைத்து பேசுகிற தமிழ் பேசுகிற ஒவ்வொரு நாளிலும் பாரதி பிறந்து கொண்டேதான் இருப்பான். பாரதி இருந்து கொண்டேதான் இருப்பான். பாரதிக்கு இறப்பில்லை. காரணம், என்னுயிர் தமிழ் இருக்கும் வரை பாரதி இருப்பான். அவனுக்கு இறப்பில்லை. பாரதியை போற்றாத சமூகம் ஒரு பதறு சமூகம். உன் மொழி நிராகரிக்கப்பட்ட இடத்தில், உன் மொழி புறக்கணிக்கப்பட்ட இடத்தில், பெரும்பாவளன் பாரதி நிராகரிக்கப்பட்ட இடத்தில் உன் குரல் வலை நெரிக்கப்படுகிறது என்பதை நீ கவனத்தில் வச்சுக்கணும். பாரதியை போற்றல, உன் தமிழை போற்றல. ஏன் பாரதி போற்றப்பட வேண்டும்? ஏன்? உயர் வகை காட்டும் உயிர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய புலவன்கிறான் பாரதிதாசன். என்னடா புதுநெறி காட்டினான்? அன்பார்ந்த தமிழின சொந்தங்களே, என்னுயிர் சொந்தங்களே, அறிவார்ந்த பெருமக்களே, தமிழ் இலக்கிய உலகிலே பக்தி சங்க இலக்கியங்கள் முடிஞ்சிருச்சு. பக்தி இலக்கியம் எல்லாம் முடிந்து விட்டு வறண்டு போய்விட்டது. நாயக்க மன்னர்கள் ஆளுகிற காலத்தில் தமிழ் இலக்கிய உலகம் ஒரு வறட்சி பெற்றுச்சு. வறட்சி வந்துருச்சு. வறண்ட நிலம் போல ஆயிருச்சு. அந்த இடத்தில் ஒரு தூறலாக இல்ல, ஒரு சாரலாக இல்ல, பெருமழையாக கொட்டியவன் தமிழ் இலக்கிய உலகிலே பாரதிதான். ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு புது ரத்தத்தை பீச்சி ஒரு பெரும் பாய்ச்சலை தமிழ் இலக்கிய உலகத்தில் ஏற்படுத்தியவன் நமது பாட்டன் பாரதி என்பதை தமிழ் இளம் தலைமுறை மறக்கக்கூடாது. அது வரைக்கும் இருக்கிற பாக்களில் சங்க இலக்கியங்களையோ பக்தி இலக்கியங்களையோ நீ பொழிப்புரையை தெரியாமல் பொருள் புரிந்து கொள்ள முடியாது. எனக்கும் திருக்குறள் கூட போய் என்னன்னு போய் தெரியணும் என்றால் பசிகான்பானாயினும் செய்யிருக்க சான்றோர் வலித்த வினை அப்படின்னா அது தேடணும். நீ ஒவ்வொன்னுக்கும் அந்த பொருள் பொழிப்புரை தேடிட்டே இருப்ப. மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து கருங்கையில் கல்விழித்து ஒல்கி நடந்தாய் வாழி காவேரி. என்ன சொல்லுங்க இளங்கோடிகள்? மருங்கு வண்டு சிறந்து, இரு கரையிலும் இருக்கிற மரங்களில் வண்டுகள் ரீங்காரமிட்டு இன்னிசை இசைத்துக் கொண்டிருக்கிறது. ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து கரைகள் இருக்கிற மரங்கள் எல்லாம் பூக்களை அப்படியே கொட்டுது நதிக்குள்ள. அது ஆடை போர்த்தின மாதிரி இருக்குது. இப்படிங்கிறது எப்படி பொழிப்புறது? என்ன பொழிப்புரை தேட வேண்டிய நிலையில் இல்லாது புது வடிவத்தை தந்தவன் நம் பாட்டன் பாரதி என்பதை நேரடியா பண்ணா மக்களுடைய பேச்சு வழக்கிற்கு மொழியை உரைநடையை கவிதையாக்கியவன் தமிழ் இலக்கிய உலகிலே பாரதி தான். அது கம்பனும் கிடையாது, கபிலனும் கிடையாது, இளங்கோவும் கிடையாது, எவனும் கிடையாது. சீத்தலை சீத்தனாரும் கிடையாது, எவனும் கிடையாது, வள்ளுவனும் கிடையாது. அதற்கு முன்பு எந்த பாவலனும் கிடையாது. பாரதி ஒருவன் தான் நேரடியா பேசின. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை. எல்லாம் 1ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கும் தெரியும். சொல்லாங்க நம்மள நேரடியா பேசுப்பா, புரியுற மாதிரி பேசுப்பா. புரியுற மாதிரி பேசினா அது தமிழ் புலவனிலே பாரதி தான். அதுக்கு பிறகுதான் பாரதிதாசன், பாவலரேறு பெருஞ்சித்தனான் உடனம் தாத்தங்க. ஆனால் தாய் பாவலன் நம் பாட்டன் பாரதி என்பதை மறந்துவிடக்கூடாது. அதாவது சொல்றாரு பாருங்க, தமிழர்களின்
தமிழர்களின் உயிர், தமிழர்களின் உயிர் தமிழ். அது தன்னிலை தமிழ் தாழ்நிலை அடைந்த போது, தமிழ்நிலை தாழ்ந்ததால் இமை தரவாமல் இருந்த போது, என்ன செய்யறது தெரியாம இமை தரவாமல் இருந்த போது, தமிழகம் தமிழுக்கு தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடக்கையில் இலகு பாரதி புலவன் வந்தான். அப்படி தவம் கிடக்குது, என்ன செய்யறன்னு தெரியல. அந்த நேரத்தில் இலகு பாரதி புலவன் வந்தான். அவன் பைந்தமிழ் தேர்ப்பாகன், அவன் ஒரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிக்குயில், நாட்டிற்கு களங்கம் விளைவிக்கும் வகையை, நாட்டினை கவிழ்க்கும் வகையை கவிழ்க்கும் கவி முரசு, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமலும் கற்பூர சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல், திறம்பாட வந்த மறவன், புதிய அறம்பாட வந்த அறிஞன், நாட்டில் படரும் சாதி படைக்கு மருந்து, நாட்டில் படரும் சாதி படைக்கு மருந்து மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பு அவன். அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன். என்னென்று சொல்வேன். தமிழால் பாரதி தகுதி பெற்றதும், தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்று புரட்சி பாவலர் பாடுவார். என்னென்று சொல்வேன். அவன் தான் புது ரத்தம் பாய்ச்சி தமிழால் பாரதியும் தகுதி பெற்றான், தமிழும் பாரதியால் தகுதி பெற்றதுன்னு பாடுறாப்ல புரட்சி பாவலர். களை மண்டி கிடந்த கனித்தமிழ் மொழியில் களை நீக்கி வடித்த கவிஞன் பாரதி, இருள் சூழ்ந்திருந்த வையம் முழுதும் எழக்கதிரான இளைஞன் பாரதி, நிலை குலைந்திருந்த நெஞ்சினை நிமித்தி நில்லன சொன்ன வல்லோன் பாரதிங்கிறார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். இது ஒரு கொடுமையான நாடுதான். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடிய பாரதியை பட்டினி போட்டதுதான் நம் பாரதம் என்பதை பைந்தமிழ் இனப்பிள்ளைகள் மறந்து விடக்கூடாது. நம்மள மாதிரி ஒரு தோழ சமூகம் உலகத்துல கிடையாது. நான் பாட்டன் பாரதின்னு சோரட்டி அடிச்சாங்க. பாட்டன் பாரதி சீமானுக்கு பாரதி பாட்டன் ஆயிட்டாருன்னாப்ல எல்லாரும் கேள்வி பண்ணா. தமிழை சனியன்னு சொன்னவன் எனக்கு தந்தையா இருக்கும் போது தமிழை இனிமை என்று பாடியன் பாரதி பாட்டனா இருக்கக்கூடாது என்ற கதை முடிஞ்சு. சுதந்திரத்திற்காக போராடி விடுதலை உணர்வை ஊட்டிய பாவலன், விடுதலையே வேணாம்னவன் இந்த நாட்டுல. வெள்ளக்காரம்மா நீங்களே ஆளுங்கன்னவங்கெல்லாம் ஒவ்வொன்னு நினைச்சுன்னு வச்சுக்கோ, கொலவெறி வந்துடும். அது நம்ம கூட்டம் பொது மேடை அல்லாதனால கொஞ்சம் அரங்கத்துக்குள்ள நானும் அடங்கி பேசிட்டு போயிட்டு, எனக்கு ஒண்ணு இல்ல, இந்த அமைப்புக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. வரும்போது நான் கேட்டேன் என் தம்பிட்ட, வழக்கறிஞர் சங்கத்தை, டேய் இலக்கிய விழாதானடா, எதுக்குடா இவ்வளவு காவல்துறை? தெரியலையண்ணா. நான் தெரியலையே. எதுக்குடா? அப்ப நான் சும்மா பல்லாயிரக்கணக்கில் நாங்க கூடும்போது கூட யாரும் வரமாட்டாங்க. பாரதி அது சீமா பேசுறான்னு கூட்டிட்டாங்க. அது கூப்பிடும் போதே ஒரு 40 நிமிஷத்துல எங்க கடல் அள்ளி கரையில 40 நிமிஷத்துல ஊத்துனா எப்படிங்க ஊத்த முடியும்? பாரதி 40 நிமிஷம் 30 நிமிஷத்துல பேசுற ஆளாங்க. அப்படி இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பேசுறேன். இதான் மிச்சத்தை இன்னொரு நாள் பேசுறேன். பாரதி நீங்க பாருங்களேன், இவங்க என்ன கற்பிக்கிறாங்க நமக்கு. ஐயா ஈவேரா, மதிப்பிற்குரிய ஐயா ஈவேரா வந்த பிறகுதான் இங்க பெண்ணியம் போற்றப்பட்டதுங்கிறாங்க. அவர் வந்த பிறகுதான் இந்த பகுத்தறிவு முற்போக்கு கருத்துகள் புகட்டப்பட்டது, போற்றப்பட்டது, போதிக்கப்பட்டதுங்கிறாங்க. அவன் பாருங்க, இவங்க எல்லாம் பேச வர்றதுக்கு முன்னாடியே பாடி முடிச்சிடறான். மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்ங்கிறான். பெண் விடுதலை வேண்டும்ங்கிறான்.
தையலை உயர்வு செய்யுங்கிறான். எல்லாம் கற்பு நிலை என்று சொல்ல வந்தார். இரு கட்சிக்கும் அக்தி பொதுவில் வைப்போம், இரு கட்சிக்கும் அக்தை பொதுவில் வச்சிருவோம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம. கற்புனா கற்பு பெண்ணுக்கு மட்டும் இல்ல இல்ல, ரெண்டு கட்சிக்கும் பொதுவில் வச்சிருவோம். வற்புறுத்தி பெண்ணை கட்டி வைக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம். எப்படி அப்படி ஏற்றி மிதிடாங்கிறான். நேரடியா உங்களுக்கு புரியுது பத்தியில? அதுதான் பாரதி, அதுதான் பாரதி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாயினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவையில் ஆணுக்கு இங்கே பெண், இலைப்பிள்ளைக்கு ஆணன்று கும்மியடின்ட்டான். நேரடியா சொல்றேன். ஆம்பளைக்கு எங்க கோட்பாடு என்ன தெரியுமில? ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம். அதான் எங்க கோட்பாடு. அதான் பாரதி சொல்றான். சமமாவிடா, சமமாவிடா, சமமாவிடாங்க. இது இவங்க வந்துதான் பண்ண மாதிரி பேச்சு பாப்பல. தமிழ் சனியன் விட்டு ஒளி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காரணம். பாமரராய் விலங்குகளாய் உலகளைத்தும் இகழ்ச்சி சொல்ல நாமம் அது தமிழர் என்று கொண்டு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்லீர். தேமதுர தமிழோசை திசை எங்கும் பரவை செய்தல் வேண்டும்ங்கிறான். பேர்ல மட்டும் தமிழன் அது பத்தாயிரா, அது பத்தாதுங்கிறான். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை. அதோட நிறுத்தணும்ல. உண்மை இது வெறும் புகழ்ச்சி இல்லை. இங்க புகழ்ந்துகிட்டு தர்றாங்க, அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாதுன்ட்டு. வாழும் சேகுவேரா அந்த மாதிரி கதையாயிடக்கூடாது, வாழும் அது மாதிரி ஆயிடக்கூடாதுன்ட்டு உண்மைடா வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிற. அது என்னங்க? அவர் அப்படி முதல்ல கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் அப்படி எப்படிங்க? அப்ப முதல்ல வள்ளுவரை தானங்க பாடி இருக்கணும். ஆனால் கம்பன் ஒரு தட்டு, கவித்தராசிலே இளங்கோ ஒரு தட்டு. நடுநாயகமாக இருக்கிற அந்த முள்ளாக வள்ளுவனை நிறுத்தி பாடுறான். கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. அதுதான் சொல்லல, அதுதான் உச்சம், அதுதான் உண்மை. வெறும் புகழ்ச்சி இல்ல. டேய் நான் பொய்க்கு புழுகலடா, பெருமைக்கு பேசுறடா, உண்மையை சொல்றேன்டாங்க. தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழ் காட்டுமிராண்டி மொழி. ஐயா ஈவேரா அப்படின்னா தமிழை பேசியவன் யார்? காட்டுமிராண்டி. யார் காட்டுமிராண்டி? இவர் காட்டுமிராண்டி, நான் காட்டுமிராண்டி, நீங்கெல்லாம் காட்டுமிராண்டி. விளங்கிருச்சா? காட்டுமிராண்டி மொழி, காட்டுமிராண்டி நீ, நான் காட்டுமிராண்டி வாழ்கிற நாடு. எப்படி அந்த நேரத்தில் தான் சொல்றான், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம். காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லும்போது சிங்களம் புட்ககம் சாவகம் தீவு பலவனுக்கும் சென்றேறி அங்கு தங்கள் மீன்கொடியும் புலிக்கொடியும் நின்று சால்புற கண்டவர் தாய் நாடுங்கிறான். எவ்வளவு யாரா இவன்? காட்டுமிராண்டி கிடையாதுடா. இவனாடா காட்டுமிராண்டி? தமிழ் திருநாடு தன்னை தமிழ்நாடு நீ பேர் வைக்க கிடையாது தம்பி. நீ நல்ல கவனி, தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல. இந்தியா விடுதலை அடையல, அவன் அடைந்தான். மாநிலங்கள் பிரிக்கல, அவன் பிரிச்சான். தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல, அவன் வச்சிட்டான். அதனால யார் அவன்? காலத்தை உருவாக்கிய கவிஞன், கால ஞானி, தீர்க்க தரிசி, அவதாரம் அவனே. அதனால யார்? உலகத்தில் ஒருவன். அவன் உலகத்தில் ஒருவன். அவன் முடிவுண்டா. அது வேற தமிழ்நாடுன்னு. சங்கரலிங்கனார் வருவாரு, 79 நாள் போராடுவாரு, இறப்பாரு. அப்புறம் அறிஞர் அண்ணா என்கிற பெருந்தை வருவாரு, அவருக்கு பேர் வைப்பார். அதெல்லாம் அவனுக்கு தெரியும், அவன் வச்சுட்டான். தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா.
அமிழ்தில் இனிதடி பாப்பா நம் ஆன்றோர்கள் தேசம் அடி பாப்பாங்கிறான். இவர் காட்டுமிராண்டிங்கிறாப்ல, காட்டுமிராண்டிகள் வாழ்கிற நாடுங்கிறாப்ல. ஆன்றோர்கள் தேசம் அடி பாப்பா. சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்ல அதை தொழுதுபடுத்தி அடி பாப்பாங்கிறான். தமிழை பாடிட்டான், மாநிலங்களை பாடிட்டான். செல்வம் நிறைந்த இந்துஸ்தானம் தினம் புகழ்ந்து பாடடி பாப்பாங்கிறான். செல்வம் நிறைந்த இந்துஸ்தானம். அதான் ஒரு தரப்புல முதல்ல நான் அம்மாவுக்கு மகன், அப்புறம் அத்தைக்கு மருமகன். நான் முதலில் தமிழன். மொழியால் இனத்தால் நிலத்தால் நாட்டால் இனத்தால் நான் தமிழன். ஆனால் இந்திய நாட்டின் குடிமகன், இந்திய தேசத்தின் குடிமகன். அத விளங்கணும். அததான் அவன் சொல்றான். வந்தே மாநிலம் என்போம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம். அதனால அவன் நேரடி வாரிசு நான் தான். உங்களுக்கு புரியுதா? அவர் கொள்ளு வாரிசு, நான் கொள்கை வாரிசு. விளங்கிட்டு நினைக்கிறேன். பிச்சு உதறிடும். அவன் கிட்ட வேணும் போக முடியாது. எத்தனை 100 ஆண்டுக்கு வேணாலும் அவன் செருப்பு வச்சு எல்லா பயிலும் அடிக்கலாம். உங்களுக்கு என்கிட்ட தர்க்கத்துல நீ என்னை ஜெயிக்கிறதுக்கு எத்தனை புறப்படுத்து வந்தாலும் வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை ராஜா. நீ ஒண்ணும் பண்ண முடியாது. நீ ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் என்ன இங்க நாளை என் தாய்மொழி இறந்து விடுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன்கிறான் அவ்வாறு மொழி கவிஞன் ரசூல் வம்சத்து. எங்க பாட்ட என்ன சொல்றா? சொல்லவும் கூடுதலை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லை. அது சொல்ல முடியலடா, டே பதட்டமா இருக்குடா, டே சங்கடமா இருக்குடான்னு சொல்லுவோம்ல, அது சொல்றான். சொல்லவும் கூடுதலை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லை. மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்றெந்த பேதை உரைத்தான். அந்த வசை எனக்கு எய்திடலாமா? டே அந்த செய்தி எங்க ஆதரவு விழலாமாடா? சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாரும் கொணந்துங்கு சேர்ப்பீர். சாயவற்றாதேடா மொழி என்ன. இப்ப எங்க பாட்டை என்ன சொல்லிட்டு போறான்? மெல்ல தமிழ் இனிச்சா. அவன் சொன்ன இனிதானது எங்கும் காணோம்னா. ஆமா பாரதி, எங்கேயும் காணாம பாரதி, எங்கேயும் காண, இங்கேயும் காண. ஒரு பாவலன். நீ பாரதி மேலாம் எனக்கு என்ன வியப்பு? ஒண்ணு இல்ல. பாரதிக்கு எவன் தமிழ் படிப்பிச்சான் அவன் மேலதான் எனக்கு, அவன் மேலதான் அவனுக்கு அறிவு புகுட்டியவன் எவன், அவன் மேலதான் காதல். அவன் தான் பேர், அவனைத்தான் போற்றணும். அவன் நினைச்சு பாருங்க, தமிழர்கள் எவ்வளவு மாண்பு மிக்கவர்கள், மனிதநேயவாதிகள் மட்டுமல்ல உயிர்மை நேயர்கள் என்பதை காட்டுறான். இவன் பரம்பரையே உயிர்மை நேயம் கொண்டது, இயற்கை வழிபாட்டு மரபினர். அதனால என்ன செய்யறான்? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவ பெருமகன். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகிறான். இவன் என்ன பண்றா? காக்கை குருவி எங்கள் சாதிங்கிறான். நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி யாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். உயிர்மை நேயத்தை போற்றான். நீங்க வியப்பா இருக்கும். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அங்க ஒரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தனிந்தது காடு. தளல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ, தத்தறிகிட தித்தறிகிட தித்தோ அப்படிங்கிறான். சரி, ஏன் அந்த அக்கினி குஞ்ச கொண்டு போயிட்டு கிளையில வைக்க கூடாது, அடிமரத்தில் வைக்க கூடாது? அது சொல்லிருக்காம அங்க ஒரு கிளையிட வைத்தேன், அங்க ஒரு மரத்திட வைத்தேன், அப்படி சொல்ல. வேறிடை வைத்தேன் சொல்லல, அங்க ஒரு பொந்திடை வைத்தேன்கிறான். பொந்து எப்ப வரும்? பட்டு இத்து உத்து போய் விழலாமான்னு இருக்கிற பழமையான மரத்தில் தான் பொந்து விடும். அங்க கொண்டு வச்சண்டா நெருப்பைன்னு. இந்த மண்ணில் பன்னெடுங்காலமாக இருக்கிற பழமைவாதங்கள் பொச்சுங்கி சாகட்டும்டா, புதியன பிறக்கட்டும் போடுறாங்க. அது வேற குறிப்பா போடுறாங்க. அதனாலதான் உலகில் ஒருவன் பாரதி. உலகத்துல எவனா இருந்தாலும்
யாவனா இருந்தாலும் இறைவன்கிட்ட போய் என்ன பண்ணுவான்? எனக்கு நல்ல புத்தியை கொடுங்கப்பா, உலகத்திலே நல்ல புத்தியை கொடு, நல்ல புத்தியை கொடு. ஏன் உலகத்தில் பாரதி ஒருவன், உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலே இந்த பூமி பந்திலே இறக்கி முன்பு ஒருவன் நின்று சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், எனக்கு நிறைய அறிவை ஏன் கொடுத்தாய் என்று கேட்டவன் உலகத்திலே ஒருவன் தான், பாரதி தான். அதுக்கப்புறம் போய் இந்த பயிலெல்லாம் எனக்கு கை காலுக்கு நல்ல சொத்து கொடு, என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்க, எனக்கு நல்லா இது பண்ணு, நான் என் குடும்பத்தையும் பிள்ளை வீட்டிலையும் காப்பாற்றணும், எனக்கு பாடுபடணும், எனக்கு உடம்புல தெம்ப கொடு, இதாண்டா வேண்டுவான், இதான் வேண்டுவான். சொல்லடி சிவசக்தி, அவன் சொல்றான் பாருங்க, வல்லமைதாராயோ, எனக்கு நல்ல வலிமையத்தா. எதுக்கு? இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, பிறருக்காக உழைக்க என் உடலிலே வாழ்வை கொடு என்று கேட்டவன் பாரதி. அதனால அவன் நம்ம பாட்டேன். மார்க்ஸ் சொல்றான்லடா, தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்குகிறவன் மனிதனாகிறான். தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த சமூகமும் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்குகிறவன் மாமனிதனாகிறான் என்று. அப்படி தன் சமூகத்திற்காக உழைக்க எனக்கு உடலிலே வலுவைத்தார். அதோட விடுறானா பேரு, நீ எல்லாம் எதுக்குடா பூமிக்கு பாரமா வாழ்ந்துகிட்டு இருக்க, போய் சேவண்டிதான் சொல்லுவோம்ல, அப்படி ஒரு நிலைமை எனக்கு தந்துருவியா? சொல்லடி சிவசக்தி, நீல சுமையன வாழ்கிடா புரிவியோங்கிறான். நிலத்துக்கு சுமையா வாழ்ந்துட்டு செத்து போயிடுவானா? இந்த மாநிலம் பயனுற வாழணும், அதுக்கு எனக்கு வழிதாங்கிறான். சுடர் மிகும் அதி கேட்டேன், கேட்டுக்கிட்டே வாரான், இறைவன்கிட்ட கேட்கிறான். கேட்டு இவரு இதெல்லாம் கொடுக்கறதுல உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா சொல்லு. அவன் பேசுறவே, நீ வந்து தம்பி ராகேந்திரா எனக்கு ஒரு 100 ரூபா தேவைப்படுது, கொடுக்குறியா இல்லை ஒன்றை இல்லைன்னா சொல்லு, நான் வேற ஆள்கிட்ட பாத்துக்கிறேங்கிற மாதிரி. ஏய், இதெல்லாம் இதை தருதல உனக்கு அருள்றதுல உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? தடையும் உள்ளதாங்கிறான். உனக்கு தான் பிரச்சனை இருக்கான்னு கடவுளை மிரட்டியா, ஏய் கொடுக்குறியா இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இப்படி நீ அவனை பாத்தின்னு வச்சுக்க, டே இவன் எப்படா நம்ம கூட்டத்துல சேர்ந்தான்னு இருக்கும். இவங்களோட முடியாம தான் போயிட்டாப்ல. இவங்கள ஒண்ணு இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்து பாடி இருந்தா என்ன? இதேதான், அப்பவும் படிக்க ஆள் இருந்திருக்காது, அது வேற. இப்ப இருந்தது மட்டும் படிச்சுட்டானா என்ன? ஒண்ணும் கிடையாது. அவனை நினைச்ச நம்மள அவனே பாவம்னா நம்ம ஏமாத்திரம் பாருங்க, கொடுமைய. தமிழை சொல்லும்போது அவன் என்ன, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவேன்னு பாடி வந்துட்டு பாருங்க. இது வந்து தமிழ் சனியை விட்டு ஒளி. தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாது. தமிழ் படிச்சா தமிழ்ல என்ன இருக்கு, அது பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாது. பேசினால் கடைசி வரை தமிழ்ல பேசிதான் பிச்சை எடுத்துன்னு வச்சுக்கிறேன், அது வேற. அது வேற. ஆனா இங்க என்னன்னா, இவன் தமிழ்ல என்ன இருக்கும்போது எங்காலு அதுக்கு முன்னாடி நம்மால என்ன பண்றான், வானளந்த யாவும் வானளந்த அனைத்து மலர்ந்த வன்மொழி வாழியவே. வானம் எவ்வளவு பெருத்துறா, டே வானம் எவ்வளவு பெருத்துறா, அவ்வளவு பெருத்துறா என் தமிழ், அவ்வளவு அளந்துருச்சுரா. வான் அறிந்து அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவேங்கிறான். வானம் என்னென்ன அறிஞ்சிருக்குமோ அவ்வளவு வழியும், யாவனை எவ்வளவு பெருத்தோ அவ்வளவு பெருத்துறா என் மொழின்றான். அவன் தமிழ் பற்றாளன், தமிழ் காதல் எல்லாம் கிடையாது. அவன் தமிழே அவன் தான், அது புரிஞ்சுக்கிற. நீ தமிழே அவன் தான், அவன் பேச்சு மூச்சு எல்லாம். இல்லைன்னா தமிழ் அழிஞ்சிரும்ன்றான்டா, டே மேற்கு மொழிகள் ஓங்குதுன்றான்டா, டே இது எங்க பாருங்கடா அப்படின்னா பதட்டடைய மாட்டான். பாரதி அதனாலதான் நம்ம சொல்றோம், உலகத்தில் ஒருவன் அவன். எதை பாடல் அவன், எதை பாடல. இவங்க சொல்றாங்க பேய் பிசாசு, இந்த பகுத்தறிவு தான் பகுத்தறிவு. பகுத்தறிவு என்பது கடவுள் மறுப்பு அல்ல, முதல்ல விளங்கணும். அது இறை மறுப்பு தான், கடவுள் மறுப்பு தான் அதுக்கு பேரு. அதுக்கு பேர் பகுத்தறிவு இல்லை. பகுத்தறிவு என்பது இங்க பாருங்க, சிந்திக்க வேண்டும், சிந்தித்தால் சந்தேகங்கள் வரும், சந்தேகங்கள் வந்தால் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகள் வரும். அந்த கேள்விதான்
அறிவின் பிறப்பிடம். அதுதான் கற்றலின் கேற்றல் நன்றுங்கிற அந்த கேள்விதான் பகுத்தறிவு. இன்னது இன்னது என்று ஆராய்ந்து தெளிந்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் பகுத்தறிவு. ஆடிப்பட்டம் தேடி விதை நம்ம முன்னோர் சொன்னா பகுத்து அறிஞ்சிருக்கான். அதுதான் அந்த பகுத்தறிவு. இறை மறுப்புன்னா நீங்க பள்ளிக்கூடமே போய் படிக்காத ஒருத்தனை மரத்து நிழல்ல கீழே உட்கார வச்சுக்கிட்டு கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொன்னா அவன் கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்வான். அதை தவிர வேற எதுவும் சொல்ல தெரியாது. ஆனால் கடவுள் இல்லை கடவுள் என்று சொல்லுகிறார், அதனால் இவர் பகுத்தறிவாதி என்று சொல்வது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமோ அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம். கடவுள் இல்லை என்று மறுப்பது பகுத்தறிவு என்று சொல்வது. இன்னும் பேய் விசாசு பில்லி சூன்யம்லாம் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கிறீங்க. நாங்க வந்துதான் அதெல்லாம் சீர்திருத்தணும் முற்போக்க விதைச்சோம்னா அதுக்கு முன்னாடி 21க்கு முன்னாடியே நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலகட்ட மனிதரை நினைத்து விட்டார். அஞ்சு அஞ்சு சாவார். இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. பஞ்சனை பேய்கள் என்பார், அந்த குளத்தில் என்பார், அந்த மரத்தில் என்பார், துஞ்சுது முகத்தில் என்பார். எண்ணி பயப்படுவார், மிக துயர்படுவாருங்கிறான். என்ன வஞ்சனை பேய்கள் என்பா. பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, அந்த குளத்தில் இருக்குது, அந்த மரத்தில் இருக்குன்னு பயப்பட்டு கிடக்கிறான்டாங்கிற. அவன் அங்கே பாடிட்டான். இறை என்றால் என்ன? இறை என்றால் என்ன? 1000 தெய்வங்கள் உண்டென்று ஓதி அழகும் அறிவிலிகால் பல்லாயிரம் வேதம் உண்மை அறிவொன்றே தெய்வம் என்று உரைத்திருக்கிறோன்றான். அறிவு தாண்டா தெய்வம்ங்கிறான். மாடனை காடனை வேடனை ஓதி மயங்கும் மதியிலிகால் அவன் பாடுறான். எதனோடும் நின்றோங்கும் உண்மை அறிவொன்றே தெய்வம் என்று ஓதி அறிகிறோம். சுத்த அறிவே சிவம் என்று கூறும் சுருதி கேளீரோ. பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை அழிவீரோங்கிறான். பெருமையை அழிவீரோங்கிறான். சுத்த அறிவுதான்டா சிவம்னு கூறுறதை கேள்றான்றான். நீங்க இதெல்லாம் அதுக்கு அவருக்கு பின்னாடி பண்ணீங்களா முன்னாடி பேசுனீங்களா? அவன் பாடாத ஏதாவது ஒண்ணு அப்படின்னா இந்த இடம் பாரதிகள் இருந்திருக்கணும். ஏன் இல்ல? ஏன்னா எனக்கு அதிகாரம் இல்லை. அதாங்க இருக்க பிரச்சனை. புரியுதா? ரொம்ப எளிதானது எளிதானது. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். சாதி மதங்களை பாழோம், உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றேங்கிறான். நல்லா கவனிச்சுக்கணும். அடுத்து வரும்போது சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அடுத்த வரிய பாரு. பிறப்பின் அடிப்படையிலே குலத்திலே உயர்ச்சி தாழ்ச்சி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்த மதிகல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலூர். இதை விட ஒரு வேதம் ஒரு தத்துவம் மானுட சமூகத்துக்கு வேணாது. ஆனால் இங்க என்ன கொடுமை நிகழ்ந்தது? சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று நமக்கு கற்பித்ததுதான் பெருந்தோம். திருப்பி நான் வந்து என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? பாரதி ஒரு பாப்பான். ஏன்? மனித பிறப்பே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டாது எல்லாரையும் சமமாக பார்ப்பான். அதனால் அவன் பார்ப்பான். இப்ப எவனாவது பாரதிய பாப்பான்னு சொல்லுவா? நீ எவனாவது சொல்லுவியா? பாரதிய பாப்பான்னு யாராவது சொல்லுவியா? என்னடா சமூகம்? ராமானுஜரை, தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயரை, சூரியநாராயண சாஸ்திரி என்ற தன் பெயரை தமிழின் மீது இருந்த பற்றின் காரணமாக, ஈர்ப்பின் காரணமாக, பேரன்பின் காரணமாக பரிதிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்ட விருந்தகையை தமிழ்த்த அடிகளார், நம் தாத்தன் மறைமுலை அடிகளாரின் ஆசான் குருவாக இருந்த பரிதிமார் கலைஞரை என்ற சூரியநாராயண சாஸ்திரியை கோயிலுக்குள் வழிபட விடமாட்டியா? எவனவன் தீண்டத்தகாதவன் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்றிருந்த அத்தனை சாதியையும் ஒன்றாக திரட்டி கோயிலுக்குள் கூட்டி செல்லும் போது எதிர்ப்பு எதிர்ப்பு. ஒரே ஒரு மகன், தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகன் தான். ஐயரே நீங்க கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க. எவன் எதிர்க்கிறான் நான் பாக்குறேன், நான் கூட வரேன்
என்று நின்னவன் என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் அவர்கள் தான். அன்றைக்கு கோயில் நுழைவு போராட்டத்தை முன்னெடுத்த பெருந்தகை வைத்தியநாத ஐயரை. அப்படிலாம் எங்க ஐயா ஈவேரா ஒரு போராட்டத்தை எடுத்தாருன்னு ஒரு செய்தி வரலையே. அவர் பிறந்த அதே மண்ணிலே பல நூற்றுக்கணக்கான நிலங்களை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து பள்ளிக்கூடம் கட்டி படித்து வச்ச லட்சுமண ஐயரை தமிழின் பெருமை, தமிழின் ஒளி உலகெங்கும் பரவ செய்வேன். இல்லை என்றால் என் பெயரை மாற்றி வையுங்கள், சுப்பிரமணிய பாரதி என்ற தன் பெயரை மாற்றி வையுங்கள் என்று பெருங்குரல் எடுத்து பாடிய பாவலன் என் பாட்டன் பாரதியை மறந்துட்டு போற்றாது தமிழ் சமூகம் எப்படி ஆவாலும். இப்ப வம்படி அதை செய்யறது காரணம் என்ன? எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்கிறது பாட்டு. எப்படி வரலாற்றிலேயே திராவிடர்கள் முதலாக ஒரு எதிரியை இப்போதான் சந்திக்கிறாங்க. வரலாற்றிலேயே எந்த அடையாளமும் எந்த பெருமையும் தமிழனுக்கு இருக்கக்கூடாது. பாரதிய பாடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? தமிழ் தான் பிரச்சனை. அவனுடைய தமிழ் தான் பிரச்சனை. கடைசியா பாரதிதாசன் வென்று வருவான். திராவிட காலை அதுவரை இனிச்சது. ஒரு காலகட்டத்தில் நாங்க இப்ப எனக்கு ஒரு அடி பொடலில் விழுந்தோன்னு ஒரு டக்குன்னு ஒரு கண்ணு திறந்திருக்குல்ல, அது மாதிரி அவனுக்கு என்ன தெரியுது? நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நான் தமிழர் என்று முரசறைவன். அதோட பாரதிதாசன் பகைதாசன் ஆயிட்டான். அவ்வளவுதான் இங்க நடந்தது. இதுதான் இங்க நடந்தது. நீங்க இன்னைக்கு தானே வழக்கொள்ள, இன்னைக்கு தானே மலையை வெட்டிட்டு போறான், இன்னைக்கு தான் மண்ணள்ளி போறான். இதெல்லாம் நடக்கும்னு அவனுக்கு தெரியுது. பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் இங்கு சாகவோ அழுது கொண்டு இருப்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோங்கிறான். எப்படி பாடுறான், எவ்வளவு வேதனையா பாடுறான் பாருங்க. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோங்கிறான். எந்த பயிரை? இந்த சுதந்திர பயிரை. எந்த பயிரை? இந்த பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ. எண்ணமெல்லாம் நெய்யாகிய உயிருணில் வளர்த்த வண்ண விளக்குது வடிய திருவுளமோ. 1000 வருடம் ஓய்ந்து கிடந்தபின் வாராது வந்தது போல் வந்த மாமணியை தோற்போமோ. இங்கதான் வாரான். என்ன சொல்றான்? தர்மமே வெல்லுவனும் சான்றோர் சொல் பொய்யாமோ. கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோங்கிறான். இப்ப திருப்பி திமிரோட உறுதியாக நாங்கள் வெல்லுவோம் என்று நான் சொல்ல காரணம் என்ன? பாரதி சொன்ன எல்லாம் நடந்திருக்கு. அவன் அடையிற விடுதலை அடைவோம்டாங்கிறான். பிரிக்கிற மாநிலம் பிரித்தா, வைக்கல வேற வச்சான் தமிழ்நாடு. எப்படி வைக்கிறான்? காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வைகை பொருணை நதி என பல ஆறு மேவிய பல ஆறு ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பரிகானம் என்றுமோ மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. தமிழ்நாடு 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 மூச்சுக்கு மூச்சு. நான் கேட்டேன், பாரதி பாடினதுக்கு அப்புறம் பேர் வச்சீங்களா இல்ல நீங்க வச்சதுக்கு அப்புறம் பாடினானா? அப்ப தமிழ்நாடுன்னு பேர் வச்சது பேரறிஞர் அண்ணா அல்ல, என் பாட்டன் பாரதி. பகிரொலி ஆற்றுடன் பல்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழிங்கிறான். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகுங்கிறான் தொல்காப்பியன். பாரதி தமிழ்நாடு நேரடியா பேர வச்சிடறப்பல.
எப்படி இப்படி ஒருத்தன் வந்து கேட்பான், அவன் சிவகங்கையில இருந்து ஒருத்தன் கிளம்பி வருவான், நீ இன்னும் இப்படி பேசுவான் நினைக்கல. நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேனே, என் முன்னவர்கள் எடுத்த ஆயுதங்களுக்கெல்லாம் எதிரான வலுவான ஆயுதம் உங்களிடத்தில் இருந்தது. ஆனால் பின்னவர்கள் நாங்கள் அவன் பிள்ளைகள் எடுக்கிற ஆயுதத்திற்கு ஆயுதத்திற்கு எதிரான ஆயுதம் இங்கே எவரிடத்தில் இல்லை. அதனால எங்களை வெல்ல எந்த கொம்பனாலும் முடியாது, வரும். அப்ப என்ன நம்பிக்கை வருது? உறுதியா நாம் வெல்லுவோம். பாரதி சொல்றாங்க, கர்மமே வெல்லுவேன், சான்றோர் சொல் பொய்யா போயிருமாடா, டே பொய்யா போயிருமாடான்னா. இதேதான் என் தாத்தன் முத்துராமலிங்க, இதேதான். நீங்க பேரு பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை போத்தலில் அடைத்து விற்பார்கள். அன்னைக்கு அவர் பேசும்போது நீ திருத்திருக்க மாட்ட, பைத்திய மாதிரி பேசிருக்காப்லையே, என்னாச்சு தேவர்கள்னு நினைச்சிருப்ப. புறாக்கள் வீடு கட்டி கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள். விளை நிலங்களை எல்லாம் இம்மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள். கால ஞானம். பாரதி அவனு ஒரே தடத்துல வராங்க வேறு. அவன் என்ன சொல்றான்? ஒரு நாள் வள்ளலார பாடுறான், அறமற்ற ஆட்சி கடிக அழியுங்கிறான். அறம்பாடி வந்தவன் அன்னைக்கு ஒருதான் அழியும்னு சொன்னது அப்பதான். அவரே சொல்றாரு, டே தீயவன் ஒளிகன்னு சொல்லாதான், நல்லவன் வாழ்கன்னு சொல்றான். நல்லவன் வாழ்ந்தா தீயவன் ஒளிஞ்சிருவான், அவ்வளவுதான். நேர்மறை சிந்தனை 2 மடங்கு ஆற்றலை பெருக்கி கொடுக்குங்கிறான். இப்ப எங்க கோட்பாடு என்ன? திராவிடம் ஒளி அல்ல, தமிழ் தேசியம் வளர்க வெல்க. புரியுதா? ஈவே ராமசாமி ஐயா ஒளிகல்ல, எங்கள் தலைவன் பிரபாகரன் வாழ்க வெல்க, அவ்வளவுதான். நேர்மறை. எங்களுக்கு இந்தி ஒளிக அல்ல எங்கள் கோட்பாடு, தமிழ் வாழ்க வளர்க வெல்க. இன்னொருவன் தாய்மொழியை அழிக்கிற உரிமை எனக்கு கிடையாது. அவன் தாய்மொழியை நான் போற்றுகிறேன், நேசிக்கிறேன், மதிக்கிறேன். அதை போல என் தாய்மொழியை போற்றுகிறேன், மதிக்கிறேன், நேசிக்கிறேன். இந்த நிலத்தில் நான் தமிழனா இருக்கணும், அந்த நிலத்தில் அவன் தெலுங்கனா இருக்கணும், அந்த நிலத்தில் அவன் மலையாளி, கன்னடன், பீகாரி, குஜராத்தி, எல்லாரும் நல்லா இருந்தா இந்தியா நல்லா இருக்கும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இதுதான் என் பாட்டிய பாட்டன் பாடிய வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாடி இருந்ததும் இந்நாடு, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து மடிந்ததும் இந்நாடு, முடிந்ததும் இந்நாடு. அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்தது சிறந்ததும் இந்நாடு. அதை வந்தனை கூறி என் எண்ணத்தில் இருத்தி, அதான் என் எண்ணத்தில் இருத்தி நான் என் வாயுர வாழ்த்தேனங்கிறான். அதனை வந்தே மாதரம் என்று வணங்கேனங்கிறான். எதை சொல்றான்? என் நாடு, என் தந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி, இதுதான். அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்தது மறந்தது இந்நாடுதான். அவன் சிந்தையில் 1000 என்ன தோன்றி வளர்ந்து சிறந்தது இங்குதான். அது வந்தனை கூறி என் சிந்தையில் இருத்தி, எண்ணத்தில் இருத்தி நான் அதற்கு என் வாயார வாழ்த்துவேனுங்கிறான். அதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. கடைசியா வந்துடும்ல, அவனை மாதிரி ஒருத்தன் இந்திய ஒற்றுமைக்கு நீங்க எல்லாம் போட்டு கட்டிங்க வந்தே மாதரம் பாடல, அவனை மாதிரி வெள்ளி பனி மலையின் மீது லாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம். அந்த பாட்டுல கேட்டீங்கன்னா அவன் பஞ்சாப்ல இருந்து கேரளா வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவான், அதுக்கு பூராத்தையும் படிப்பான். தேச ஒற்றுமைக்கு அவன் பாடாதது ஒண்ணுதான்டா. அவன் என்ன பாடல? தாலாட்டு மட்டும்தான் பாடல, எல்லாம் பாடு. நீ பாரதி, ஏன் நீ தாலாட்டு பாடல? அங்கதான்டா பாரதி உலகத்தில் ஒருவன். ஏன் உலகத்தில் ஒருவன்? எல்லாம் பாடினாய், ஏன் பாரதி தாலாட்டு பாடல? சொல்றான் பாரு, விழித்துக் கொண்டிருக்கிற மக்களை தாண்டா உறங்க வைக்க தாலாட்டு தேவைப்படுது.
உறங்கிக் கொண்டிருக்கிற என் மக்களை உசுப்பத்தானா பாட்டு தேவைப்படுது. அதனால அத்தனை பாரையும் எழுச்சி படலவே பண்ண எல்லா பாட்டிலும் அச்சமில்லை அச்சமில்லை இச்சகத்தோர் உள்ளவரெல்லாம் எழுத்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை துச்சமென்று எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் எல்லாம் துச்சம் என்று உன்னை தூறு அதெல்லாம் தூக்கி போடுறாங்க. அதைத்தாண்டா அதான் சொல்றான். விமர்சனத்தில் போடுற விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறை கடக்க இயலாதவன் அப்ப வெற்றியை கூட தொட முடியாது. இந்த சிந்தனையாளன் பிறப்பதற்கு முன்பு என் பாட்டன் பாடுறான். இச்சகத்தில் உள்ளவரெல்லாம் எதிர்த்து நின்ற போதும் அச்சமில்லை அச்சமில்லை. நீ உலகத்தை எதிர்த்து நின்றா, ஆனா ஒருவனையும் எதிர்பார்த்து நிக்காதேங்கிறான். இதுதான் சிறந்த தத்துவம். ஆனால் இந்த தத்துவம் ஞானி பிறக்கிறதுக்கு முன்பு என் பாட்ட மாட்டேன். இச்சகத்தோர் உள்ளவெல்லாம் எழுத்து நின்ற போதும் போட பாரதியை ஒழிச்சிரும் நினைக்கிறேன். நீ பிறக்கிற பிள்ளை எல்லாம் தமிழர் நிலத்தில் பாரதி 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 என்று பெயர் தாங்கி அமுத பாரதி தமிழ் பாரதி கவி பாரதி என்று பெயர் தாங்கி பிறக்குதடா இந்த நிலத்துல. என்ன கொஞ்சம் தூரத்து ஒரு மாதிரி தள்ளிட்டான். இப்ப அவன் பேர வந்தவன எல்லாம் சம்பந்தம் பண்ணி நெருங்கிடுவான். பாரதியா அதே எங்க பாட்டனார் அப்படின்னு. போய் படி, தூக்கம் வந்தா அப்புறம் எனக்கு போன் அடி, எனக்கு எடுத்து பேத்து. அவன் என்ன சாதாரண ஆள் நினைக்கிறேன். மண்டைக்குள்ள அமிலத்தை ஊத்தி விட்டுருவான். தண்ணி ஊத்தி எழுப்ப மாட்டான், வெந்நீரை ஊத்தி விட்டுருவான். அவன் வந்து எப்படி இவ்வளவு தூரம் போனா, இவ்வளவு தூரம் எப்படி போனா? ஏன்னா அவன் பரம்பரை எப்படி. தாதூன் பறவை பேதுரல் அஞ்சி மணி நார்த்த மானுனை தேரன். காட்டுக்குள்ள தேர் போகும்போது மணியில ஜல் ஜல்னு தேரை அலங்கரிக்க ஜல் 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 ஜல்னு மணியை தொங்க விட்டுருக்கான். அகநானூறு பாடுது. அப்ப எதுக்கு இந்த மணி நாக்கு? ஏப்பா அந்த தலைவன் சொல்றான், தேர்ப்பாகனை கூப்பிட்டு இந்த மணி நாவை அடக்கிருப்பா. ஏன் அடக்கணும்? டேய் அடக்குப்பா, இல்லைன்னா அடக்கிறான். களிமண்ணை உருட்டி உருட்டி அதுக்குள்ள அடக்கி விட்டுறான். சத்தம் கேட்கல. போகும்போது கேட்கிறான், எதுக்கு அரசரே இப்படி மூட சொன்னீங்க, நாவை அடக்க சொன்னீங்க? காட்டுக்குள்ள நம்ம போறோம், அந்த பூக்கள்ல தேனீக்கள் தேன் சிட்டுகள் வண்ணத்து பூச்சிகள் தேனை உண்டு கொண்டிருக்கும். சல் சல்னு சத்தம் கேட்கும் போது பயந்து ஓடிரும். வண்டுக்கு பூச்சிக்கெல்லாம் ஒரு பாசம் பரிவு காட்டிய பரம்பரையில் வந்தவன் காக்கை குருவி எங்கள் சாதின்ட்டான். உலகத்துல மதம் மாத்தணும்னா பாத்திருக்கேடா, இனம் மாத்தணும்னு கூட பார்த்தா. இங்க வந்து நான் எங்களெல்லாம் தமிழராக இருக்க மாட்டில்ல, நாங்கெல்லாம் இனம் மாறுவான். ஆனால் உலகத்தில் ஒருவன் சாதி மாத்தினவன் பாரதி மட்டும்தான்டா. அதுக்கு பேர் என்ன தெரியும்ல, அளவு கடந்த சேட்டடா. நீ இங்க ஒரு அக்ரஹாரத்துக்குள்ள கழுதை வரக்கூடாது, அவ்வளவுதானே. கழுதையை நான் தூக்கிட்டு வரேன், கழுதை எங்க வருது? எல்லாம் பேசிக்கிட்டு தானடா இருந்தான். நீ போய் பாரு, தாத்தா படம் நம்ம வீட்டுல போய் பாரு. தாத்தா உட்கார்ந்துருப்பா இப்படி, மருமகள் இதெல்லாம் நம்ம பாட்டி எல்லாம் பின்னாடி இப்படி நிக்கும், இப்படி நிக்கும். ஆனா தமிழ்நாட்டுல ஒரே ஒரு புகைப்படம் தாண்டா, ஒரே ஒரு ஒளிப்படம் தாண்டா. பாரதி வீட்டுல போய் பாடுறா, செல்லமா உட்கார்ந்து இருக்க பாரதி நிப்பாண்டா. ஒரே ஒரு பக்கம் தான். செல்லமாவை உட்கார வச்சு நாற்காலியில் அமர வைத்து அவன் நின்ன போது பெண்ணியம் நின்றுச்சுடா. தமிழ் பேரினத்தின் பெண்ணியத்தை நிறுத்தி நின்றானா பாரதி. நாங்கதான் பெண்மையை போற்றணும். எங்கிட்டு எங்கிட்டா எங்கிட்டு போற்றணும்? ஒரே படத்துல முடிச்சாண்டா. பொது வெளியில பெண்கள் தோல் மேல கைப்பட்டு போக கூடாது. பாரா செல்லம்மா கூப்பிட்டு செல்லம்மா தோல்ல கைப்பட்டு நடப்பாண்டா கம்பீரமா. இது என்ன தெரியுமா என் உடன் பிறந்தவர்களே? ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாடு, ஒரு தத்துவ நிலைப்பாடு, ஒரு மரபு. அதை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை கட்ட வேண்டும் என்றால் அதை ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அருவருப்பார்கள் என்று எதை பற்றியும் கவலைப்படாது. அந்த கோட்பாட்டை தன் சிந்தனையின் தத்துவத்தை நிறுத்தி அதை வெல்ல வைப்பதற்கு போராடுகிற துணிவு ஒருவனுக்கு எப்ப போர் வீரனை விடவும் வீரமும் துணிவும் தேவைங்கிறான். அப்படி ஏற்கனவே இருந்த மரபை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை நிறுவிய மகான் நம்முடைய பாட்டன் பாரதி. என்னடா நினைப்பீங்க? என்ன போட போட நினைச்சிட்டு போட. அதான்டா எழுத்து.
எழுத்து அவன் பாக்களுக்கும் வாழ்க்கைக்கும் சற்றும் இடைவெளி இல்லாத வாழ்ந்த மாமனிதன் பாரதி. சிலர் எழுதுவான், ஆனா அதுக்கு அது மாதிரி வாழ மாட்டான். எழுத்துக்கு அவன் வாழ்க்கைக்கு 2000 கிலோமீட்டர் இருக்கும். அவன் எழுத்துதான் வாழ்க்கை, அவன் வாழ்க்கை தான் எழுத்து. சிறிய இடைவெளி இல்லாமல் வாழ்ந்து காட்டிய மாமனிதன், மனித புனிதன் பாரதி. எவ்வளவு வேணாலும் பேசலாம். யாரும் அரங்கத்தில் ஐயாவை காணா முடிச்சிருங்க, அரங்க சொல்லிடுவாங்க. என்ன பாரதி அவன் பெருமையில சொல்ல என்ன, 39 ஆண்டு தான் வாழ்ந்திருக்கான். ஆனா 300 ஆண்டுகள் ஆனாலும் அவன் பெருமையை சொல்லி முடிக்க முடியாது. வலியா இருக்கு இல்லையா? அவன் இறந்து 10-15 வருஷங்களுக்கு அப்பதான் ஐயா ஈவேரா அவர்கள் பேசவே வர்றாங்க. அவன் எல்லாத்தையுமே பாடிட்டான். பெண்ணிய உரிமை, இந்த முற்போக்கு சிந்தனைகள், இந்த இதுகளெல்லாம் எல்லாமே பாடிட்டான். அப்படி இருந்து அவனை போற்றாம இந்த தமிழ் சமூகம் விட்டுட்டு, ஒரு நாள் அவன் பேரை அறியாது வரும்போது அரச விழாவா எடுத்து, நீ பாரா நான் என்ன பாடுபடுத்தினேன்னு பாடுறான். ஏன்னா இன்னைக்கு பாடத்துல தமிழ் படிக்க வாய்ப்பு இல்லாதனால அவனை படிக்க உனக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நான் வரும்போது பாரதியை படிக்காம பள்ளியில கல்வியே இல்லை. வாத்தியார் வேலை பார்த்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வர்றா. பாட்டி செல்லம்மா வீட்டில் அரிசி இல்லை காத்திருக்காங்க. இந்த ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு போனவன் ஏதோ கஷ்டம்ட்டான், காசு அவன்கிட்ட கொடுத்து நடந்து போயிட்டாப்ல. அது பாரதி என்ற ஒரு மானுடன். அவனை படிச்சா இந்த மாதிரி ஒரு கதாநாயகனுக்கு இப்படி ஒரு காட்சி வச்சிருந்தேன்னு வச்சுக்க, நாட்டை அவன்கிட்ட கொடுத்துருப்பா, நல்லவரா இருக்காரு அப்படின்னு. அதாவது இங்கே போற்றத்தக்கவர்கள் போற்றப்படல, தூற்றப்படுபவர்கள் போற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இங்க இருக்கிற சிக்கல் அதுதான். பாரதியை இனிமேலானும் என் உயிர் தமிழ் தம்பி தங்கைகள், இந்த அரங்கில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, உலகெங்கும் என் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கிற என் உயிர் சொந்தங்கள், பாரதியை போற்ற பழகுங்கள். பாரதியை போற்றுவது என்பது நம் உயிர் தமிழை போற்றுவது போற்றுவது போற்றுவது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது. தமிழ் அப்படியே வறண்டுச்சு. அந்த இலக்கிய உலகத்தை அப்படியே தூக்கி நிறுத்திட்டான். நிலை குழந்த நெஞ்சினை நில்லன சொன்ன தட்டி அப்படி நிமித்தி நில்லன சொன்ன வல்லோன் பாரதிங்கிறான் பாருங்க. ஒரு கிடைக்கிறது அரிய பொக்கிஷம். கடற்கரையில ஒருத்தன் பசியோட கிடக்குறான். கடற்கரையில் அப்படியே பிச்சை எடுத்து சாப்பிட்டு என்ன செய்யறது தெரியல, அங்கே படுத்துங்கிறான். படுகடல்ல ஒரு பெட்டி இருக்கு, ஒரு பெட்டி மேல அப்படியே தலைவர் பெட்டி, அந்த பெட்டியை இருட்டில் திறந்துடுறான். திறந்துட்டு அதுல ஏதோ கல்லா இருக்கு, கல்லப்புறம் எடுத்து கடலுக்குள்ளேயே வீசிட்டு படுத்து கிடக்குறான். அது விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே எல்லா கல்லையும் கடலுக்குள்ள ஓட்டான். ஒரே ஒரு கல் இருக்கு, அது பாக்குற, அது வைர கல்லா இருக்கு. ராத்திரி பூரா அந்த கல்லை தூக்கி போட்டிருக்கான். அப்படி இந்த பாரதிய தெரியாம பூரா கல்லுக்குள்ள போட்டு கடைசியா ஒரு கல் இருக்கு. அந்த கல் யார்கிட்ட இருக்கு? சீமான்ட்ட இருக்கு. புரியுதா? இந்த வைரக்கல்ல உலகம் முழுமைக்கும் ஜொலிக்க செய்ய, சுடர்விட செய்ய வேண்டிய பொறுப்பு கடமை அவன் பேர என்கிட்ட இருக்கு. நீங்க எல்லாரும் விட்டு போனாலும் சரி, ஒற்றை மகனாக பேசி 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 பாரதி நான் சேர்க்கல, என் பேச்ச கேட்கிறவனா இப்ப புரட்டுவான். பாரதி இம்பிட்டு சொல்லிருக்காப்ல, இவ்வளவு சொல்லிருக்காப்லையா, ஆத்தாடி படிப்பான். படிக்கும்போது என்ன பண்ணுவான்? இருக்க பிடிப்பான் பாரதிய. அப்ப நேரம் என்ன பண்ணுவான்? மொழி இனம்னு துடிப்பான். அப்ப என்ன பண்ணுவான்? நேரம் என் கையை வந்து பிடிப்பான். இதான் நடக்கும், இதான் நடக்கும். அதனால பாரதிங்கிறவன் ஒரு பெரு நெருப்பு. கவிப்பேரரசு வைரமுத்துவோட எட்டயாபுரத்தில் மட்டும் எப்படி ஒரு தாய்க்கு நெருப்பை சுமக்கும் கருப்பை. ஏன்னா அவன் பிறப்பே நெருப்பு. அப்படிங்கும் போது அவனை நீ வந்து குப்பை போட்டு மூட முடியாதுல்ல.
உலகத்தின் ஒட்டுமொத்த இருளையும் ஒன்றாக சுருக்கினாலும் ஒரு மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தை அணைக்க முடியாது. உலகத்தின் ஒட்டுமொத்த இருளையும் ஒன்றா திரட்டி வந்தாலும் அணைக்க முடியாது. அப்படி பார்த்தாலும் நெருப்பை குப்பையை போட்டு மூட முடியாது. பாரதி என்கிற பெருநெருப்பை உன்னால ஒருபோதும் மூட முடியாது. வருவான்ல, எங்க இருந்தாலும் வருவான்ல. தமிழ் வரும்ல, வரும்போது சொல்றாங்கல்ல, இயற்கை தனக்கென்று ஒரு பேரிடர் வரும்போது புதிய ஒன்றை தகவமைத்துக் கொள்ளுங்கிறான். அது மாதிரி என் தமிழுக்கு ஒரு பேரிடர் வரும்போது புதிதாக ஒன்றை பிரசவிக்கும். அப்படி பாரதிய பிரசவிச்சிச்சு. பாரதிய தூக்கிட்டு போறா, அவன் பேரனை பிரசவிச்சிருக்கு. கிளம்பி போவான, நீ ஒன்னும் செய்ய முடியாது. நீங்க கூப்பிட்டதுனால இங்க வந்து பேசுறேன். இல்லைன்னா நான் இங்க திருவள்ளிக்கண்ணி இங்கதான் போடணும்னு இல்ல, சேலத்துல செங்கல்பட்டுல எங்கேயாவது கூட்டத்தை போட்டு வச்சிருப்பேன். ஏன்? என் பிறவி கடமை பாரதியை போற்றுவது. தமிழனாக தமிழ் தாயின் மாறிலே பால் குடித்த ஒவ்வொரு மகனுக்கும் பிறவி பெருங்கடமை உண்டென்றால் பாரதியை போற்றணும். பாரதியை போற்றணும், பாராதிய போற்றணும். பாயந்திரனும் யாரா பாரதின்னு அவன் சொல்லி மாளாது. பாரதிய சொல்லி மாளாது. நம்ம பாரதியை இந்த நாளில் மட்டும் போற்றுவது, அவனுடைய பிறந்த நாளில் மட்டும் போற்றுவது, நினைவு தினத்தில் மட்டும் போற்றுவது என்பது அது ஏற்புடையதல்ல. ஒவ்வொரு நாளும் பாரதி போற்றப்பட வேண்டும். பாரதியை படிக்க வேண்டும் பிள்ளைகள். பாரதியை படிக்கும் போது எல்லா முன்னோர்களும் கனவு கண்ட ஏற்றதாழ்வற்ற ஒரு சமதர்ம சமூகம், உயர்வுதாழ்வற்ற சமூகம், நீங்கள் எல்லோரும் விரும்புகிற தேசப்பற்று எல்லாமே தானாகவே மலர்ந்து வரும். அதுல மாற்று கிடையாது. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு எளிய கிராமத்தில் பிறந்த ஒரு மகன் எவ்வளவு தூரம் விரிஞ்சிருக்கான் பாருங்க. அவன் சொல்றான் பாருங்க, நீ பிறந்த கரிசல் மண்ணில் தான் பிறந்த மாகவிஞன், பாரதியின் கதை உனக்கு தெரியுமாடா தம்பி, பாரதியின் கதை உனக்கு தெரியுமாடா, அவன் சோவியத்து நாட்டுக்கெல்லாம் சொந்தமாகி போன பின்னும் நீ உணர முடியாமல் போனதே நடா தம்பி, நீ உணர முடியாமல் போனதே நடா. அதான் தம்பி சொல்றாப்ல, வைரபாரதின்னு சொல்றாப்ல. ரஷ்யாவில் கரும்பு வெட்டுற தொழிலாளிக்கு கூலி கிடைக்கலன்னு இவன் இங்க பாட்டு எழுதிட்டு இருக்கான். ஏன்? மானுட நேயம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தழுவி நேசித்து நின்றவன், வழியில் வந்தவன் ரஷ்ய மக்களுக்கு பாடுறான். ரஷ்யா விடுதலை எழுகுது வார் யுக புரட்சி லெனின் தலைமையிலேன்னு பாடுறப்பல. ஒரு பேரன்புக்காரன் அவன் உட்கார்ந்து இருக்கானா, இது வரைஞ்சது. அவன் உட்கார்ந்து இருக்கான பாத்தீங்கன்னு வச்சுக்க, பசியோடு ஒரு புலி அப்படி உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? அவன் ஐயோ பாரதி பாரதி. அதனால அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், பெருமதிப்பிற்குரிய பெருமக்கள், இந்த பாரதியை போற்ற வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட இந்த விஜில் அமைப்பினருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இங்கே பல்வேறு அலுவலர்களை விட்டும் நம்ம பாரதியின் பிறந்த நாள் விழாவில் பாரதியை பற்றி பேசுவதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வந்த பெருமக்கள் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். பாரதியின் பெரும்புகழ் போற்றுவோம், பாரதியை உலகெங்கும் கொண்டு போய் சேர்ப்போம். பாரதி புகழ் வாழ்க. என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பாட்டன் பெரும்பாவளன் பாரதிக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். கடலை மொண்டு கரையில் ஊற்ற காரம் போதாது.